வணக்கம். நான் சோஃபியா. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அவரோட அளவு கொடுத்து நம்மளுக்கு கட்டிங் கேட்டிருக்காக. நான் உங்களுக்கு வந்து அந்த மாரி காட்டுறேன். இப்போ அவங்க குடுத்துருக்க மெஷர் செஸ்ட் வந்து 40 சைஸ். மிடில் செஸ்ட் வந்து 44 இருக்காம். அடுத்தது வேஸ்ட் ரவுண்ட் வந்து 40 இருக்குதாம். ஆர்ம் ரவுண்ட் நம்மளுக்கு தேவையில்ல. ஃபார்முலா வைஸ்ல வந்துரும். ஸ்லீவ் ரவுண்டும் தேவையில்ல. ஆனா இவங்க 2 அளவுமே குடுத்துருக்காக. நம்ம இத வச்சு எப்படி கட் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ வந்து மிடில் செஸ்ட் வந்து ஃபார்முலா வைஸ் பிரகாரம் இப்போ 40 இருக்கிற இடத்துல ஒரு 2 இன்ச் தான் கூட இருக்கும். நம்ம நார்மலா இவங்களுக்கு 4 இருக்கு. அப்போ நம்ம அதை எப்படி மார்க் பண்ணலான்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம அப்பர் செஸ்ட் இவங்களுக்கு 40 தான். அப்போ நம்ம இந்த 40க்கு என்ன ஃபார்முலா போட்டிருக்கோமோ அதையே நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 40க்கு ஷோல்டர் வந்து நம்ம 6 எடுக்கணும். அடுத்தது நம்ம மற்றதெல்லாம் இதில் ஃபார்முலாவில் உள்ள மாதிரி பார்த்துக்குருவோம். இப்போ அதே மாதிரி ப்ளவுஸு 4 பிரித்தோம். 40 4 பிரித்தோன்னா 10 வரும். ஒரு 4 இன்ச்சு கூட்டி ப்ளவுஸோட லென்த்து 14க்கு வச்சுக்கிருவோம். ஓகே. நான் வந்து மேலே 1/2 இன்ச்சு உங்களுக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கும் கீழே 1/2 இன்ச்சு வைக்கிறேன் தையலுக்கு. அப்போ நீங்கள் வந்து இதுலேயே லைனிங்காக இருந்தால் 1/2 இன்ச்சில் அடித்து திருப்பிடலாம். இல்லை பீஸ் கொடுத்து தைக்கிறது மேலே அந்த 1/2 இன்ச்சு மேலே ஒரு பீஸ் கொடுத்து தைச்சிட்டா முழுக்க அழகாக வந்துடும் உயரம். ஏன்னா எல்லா துணியிலையுமே நம்ம உயரம் கூட இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் என் வழி. இல்லை உங்களுக்கு தூளை கம்மி இருந்தால் நீங்கள் வச்சுக்கிறலாம். இப்போ 15க்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு போயிடும். அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கிறங்க. அப்போ இவ்வளோ தான் 14 தான் உங்களுக்கு எக்ஸாக்ட் உயரம். அடுத்து நம்ம ஷோல்டர் வந்து 6 இன்ச்சு வைக்கணும். அப்போ நீங்கள் மேலேருந்து 6 இன்ச்சுக்கு சரியாக மார்க் பண்ணிக்கிறங்க. 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. அதே அந்த மேலே நம்ம தையலுக்கு இந்த இடம் இருக்குது. இது மேலே நம்ம தையலுக்கு இருக்குது. இந்த புள்ளி மார்க் பண்ணியிருக்கிறோம். அந்த இடத்துல இருந்து அதே 6 இன்ச்சை கீழேயும் மார்க் பண்ணிக்கிறங்க. அவ்வளோதான். இங்கேயும் அந்த 6 வருதான்னு பார்த்துட்டு இதையே நம்ம சரியாக ஸ்ட்ரைட் கோடும் இந்த அகலக்கோடும் போட்டுக்கிறோம். உடம்பு மார்க் பண்ணுறதையும் ஸ்லீவ் ரவுண்ட் மார்க் பண்ணுறதையும் அவ்வளோதான் கோடு போட்டாச்சு. இப்போ இவங்களுக்கு நெக்கு கேப் வந்து 3.3 விடணும். நம்ம இந்த இடத்துல இருந்து அதாவது 3 இன்ச்சு ஒரு 3 பாயிண்ட் சின்ன கோடில் வந்து நம்ம ஒரு 3 புள்ளி வர்ற மாதிரி கோடு போட்டுக்கிடுவோம். கோடு போட்டுட்டு அடுத்தது நெக்கடை இறக்க அவங்க சொல்லலை. நம்ம வந்து ஒரு 8 இன்ச் வச்சுக்கலாம். எப்படி 40 சைஸ்க்கு 8 போட்டால் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் 7க்கு கூட மார்க் பண்ணிக்கிறீங்க. நான் 8க்கு மார்க் பண்ணி காட்டுறேன். மேலேருந்து இது நம்ம புள்ளி வச்சுருக்கோம். அந்த கோடை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைட்டாக உங்களுக்கு வந்து ஒரு கர்வ் கொடுத்துக்குங்க. பெட்டி கழுத்து வேணுன்னா பானா ஷேப்னா அப்படியே நீங்கள் வச்சுக்கிறத. இதில் வந்து நம்ம துணியில் இப்படி தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் பிடிச்சி தைக்கிறதுக்கு தையலுக்கு உள்ளடக்கி தான் நீங்கள் வெட்டணும். புள்ளி வச்சிருக்கிறேன் இந்த அளவுக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து இதை அப்படியே சப்போஸ் நீங்கள் டீப் போடுறவங்களா இருந்தால் இதிலையே கட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்பக்கம் பிடிச்சி தைச்சிட்டேன்னா இன்னும் நல்லா டீப் ஆயிரும். இல்லை சப்போஸ் வேணான்னா நீங்கள் இந்த 1/4 இன்ச்சு உள்ளடக்கி வெட்டிடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த நடுவில் ஒரு கர்வ் போட்டுக்குவோம், கோடு போட்டுக்குவோம். அவ்வளோதான். இதில் இப்போ 40 சைஸ்க்கு 1.6 வருது. 1.66 நம்ம வந்து அதோட அதாவது 1.6னா 1/2 இன்ச் வச்சுட்டு அடுத்தது அதிலிருந்து ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா 2 புள்ளி எக்ஸ்ட்ரா. அப்போ 1/2 இன்ச்சு போக ஒரு 2 புள்ளி எக்ஸ்ட்ரா வச்சுக்கிடுவோம். அடுத்தது இந்த 6ல் நம்ம மிட் நடுவில் 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடுவோம். 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே கர்வில் வச்சு அடுத்தது உடம்பு மார்க் பண்ண போகிறோம். 40 சைஸ்க்கு 11 மார்க் பண்ணணும். நம்ம வந்து 1 இன்ச்சு அந்த 10 இன்ச்சோட 1 இன்ச்சு நான் சேர்த்துருக்கிறேன் ஈஸலவன்ஸ். அது ஃபார்முலா 1 இன்ச்சு சேர்த்தாச்சு. அப்போ இதுதான் உடம்பு எக்ஸாக்ட் அளவு. அடுத்தது நம்ம இவங்களுக்கு வந்து நம்ம
அதில் வந்து நம்ம ஷேப் கொடுக்க வேணாம். அங்கே கூட இருக்கிறதுனால நம்ம அந்த 11ஐயே ஃபஸ்ட்டு அப்படியே நேராகவே இடுப்பு சைஸ்க்கு கொடுத்துக்கிடுவோம். ஃபைனலாக நம்ம இடுப்பு ஷேப் பண்ணியாச்சு. இப்போ இதில் நீங்கள் பின்னுக்கு டாட் வேணும் உங்களுக்கு போடணும்னு நினச்சா இந்த இடத்துல இருந்து 4 இன்ச்சுக்கு தள்ளிக்கிறங்க. 4 இன்ச் தள்ளிட்டு 1 இன்ச்சு கேப் போட்டுட்டு மேலேயும் நம்ம வந்து மேலே எவ்வளோ போடணுமா இந்த தையல்லேருந்து 10 இன்ச்சு உங்களுக்கு சரியாக பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு 4 இன்ச்சு தான் கேப்பு. அவ்வளோதான். இந்த அளவுக்கு மேலேருந்து ஒரு 10 இன்ச்சு உயரத்துக்கும் கீழேருந்து 4 இன்ச்சு தள்ளிட்டு 2 பக்கம் இது 2ஐயும் கனெக்ட் பண்ணிட்டுருங்க. அரை இன்ச்சுக்கு வரோம். 1 இன்ச்சு டாட்டு நீங்கள் பிடிச்சிக்கிறங்க. அவ்வளோதான். இந்த 1 இன்ச்சு டாட் ஃபைனலைஸ் எப்படி பண்ணுறதுன்னா இப்போ இந்த 1 இன்ச்சு டாட் போயிடும். உங்களுக்கு இடுப்பு நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா இடுப்பு வந்து வேர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 40 தான் சொல்லியிருக்கிறீங்க. அப்போ 10 வரும். அப்போ இந்த இடத்துலேருந்து 11 நம்ம வச்சுருக்கோமா இந்த 1 இன்ச்சு டாட் போனோன்னே இந்த 10 வந்து சரியாக செட் ஆயிரும். ஏன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு கூட இருக்குது நம்மளுக்கு ஃபார்முலா வைஸ் பிரகாரம். இதுக்கு பிறகு தையலுக்கு 1.5 இன்ச்சு நீங்கள் விட்டுக்கிறீங்க. அதே மாதிரி இடுப்புக்கும் 1.5 இன்ச்சு விட்டுக்குங்க. இட்டுட்டு இது அப்படியே கிராஸ் பண்ணிட்டுக்குங்க. இது வந்து இந்த இடத்துல 11 போட்டிருக்கேன். இந்த இடத்துல 11 தான் வச்சுருக்கேன். இந்த டாட்டோட கேப் வந்து 1 இன்ச்சு. இந்த லென்த்து வந்து 4 இன்ச்சு. 4 இன்ச்சுங்கிறத விட மேலே இருந்து நம்ம 10 செஸ்ட்டு அப்பெக்ஸ் பாயிண்ட் லென்த் வச்சுருக்கேன் 10. அடுத்தது இந்த இடத்துல நெக்கோட கேப் வந்து 3.3 இன்ச்சு. இந்த ஆம் வந்து 6க்கு வச்சுருக்கோம். சரியா? இது வந்து 6க்கு வச்சுருக்கோம். அவ்வளோதான். இதை நீங்கள் நான் 6.5 ஃபார்முலா வைஸ் பிரகாரம் அந்த டவுட்டும் வரும். 6.5 போட்டிருப்பேன். அதாவது இந்த மேலேருந்து நம்ம தையலோடு சேர்த்து 6.5 இன்ச்சு. அவ்வளோதான். இது ஆனால் தையல் இல்லாமல் உங்களுக்கு 6க்கு மார்க் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் தையலோடு அளந்தால் 6.5க்கு மார்க் பண்ணிக்கங்க. இது ஷோல்டர். இந்த நெக்கோட இறக்கம் வந்து நான் 8 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இந்த பேக் பார்ட்டை அப்படியே கட் பண்ணிடுவோம். இப்போ கழுத்து அதாவது கை தைக்கையில் ஷோல்டர் நம்ம கை பொறிசையில் இந்த இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ள தள்ளி நீங்கள் அப்படியே தையல் போட்டுறணும். இந்த அளவுக்கு வெட்டினாலும் உள்ளுக்கு நம்மளுக்கு 1/2 இன்ச்சு இது வந்து அப்படியே குறையும். அப்போ நம்ம உடம்போட சரியாக இங்கே தான் நம்மளுக்கு தையல் வந்துடும். இதெல்லாம் தையலுக்குள்ளே போகிற துணி. அப்போ ஷோல்டர் அளவு நம்மளுக்கு எக்ஸாக்டாக இந்த அளவு தான் இருக்கும். இப்படி தான் நம்ம வந்து ஃபார்முலா வைஸ் பிரகாரம் கட் பண்ணுறது. நான் உங்களுக்கு வந்து பட்டி பீஸ் வந்து நான் முன்னாடி வீடியோலலாம் நான் அப்படியே அதிலேயே கட் பண்ணுற மாதிரி தான் காட்டுவேன். நிறைய பேருக்கு அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. எனக்கு தனியாக கட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் நான் உங்களுக்கு இதிலே நீங்கள் கட் பண்ணிடலாம். தனியாக கட் பண்ணுறதுன்னா நான் எப்படின்னு காட்டுறேன். அப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் என்ன பேக் பார்ட் என்ன எடுத்தோமோ அதை எக்ஸாக்டாக வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்மளுக்கு இதுதான் அளவு. இதில் 1/2 இன்ச்சு நம்மளுக்கு தையலுக்கு போயிடும் இல்லையா மடிச்சு தைக்க அதை மார்க் பண்ணிக்கிறங்க. இப்போ இதிலேருந்து ஃப்ரண்ட் நெக் பார்க்கணும். 8ஆல் பிரிப்போம். இப்போ நம்ம வந்து நம்ம முன்னுக்கு 40 தானே அதை நாங்கள் 8ஆல் பிரிக்கிற நேரம் நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு 5 வரும். 5ஓட நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இல்லை இப்போ நம்ம வந்து நெக்கு நம்ம அதுதான் ஃபார்முலா வைஸ் பிரகாரம் வர்றது. அந்த இல்லாட்டி இந்த ஷோல்டர் அளவே கூட நம்ம வச்சுக்கலாம். மேலேருந்து 6 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். இதுதான் ஃபார்முலா வைஸ் 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச்சு கூட்டுனா கழுத்து இறக்கம் வந்துடும். முன் கழுத்து இறக்கம். பின் கழுத்துக்கு அந்த ஷோல்டர் அளவோட நம்ம 2 இன்ச்சு 3 இன்ச்சு ஆப்ஷனலாக நம்ம கூட்டிக்கிறலாம். சப்போஸ் உங்களுக்கு இது வேண்டாம் இந்த இடத்துல எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லீப் வேணும்னா நீங்கள் இறக்கிக்கிறலாம். அவ்வளோதான். இப்போ நான் 6க்கே உங்களுக்கு ஃபார்முலா வைஸ் பிரகாரம் மார்க் பண்ணுறேன். மேலே தையலுக்கு போக கீழே 6க்கு மார்க் பண்ணிவிட்டு இதையும் இப்படி ஷேப் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் நம்மளுக்கு வேணும். அதை நம்ம இந்த பேக் பார்ட்லேயே நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா ரொம்ப வந்து இறங்கிரும். அதுக்காக அடுத்தது நீங்கள் தையலுக்கு உடையில் எக்ஸ்ட்ரா இப்போ விட்டுருக்கோம் தானே அந்த அளவோடு நம்ம விட்டுக்கிறலாம்.
இப்போ இப்படி நீங்கள் நம்ம பேக் பார்ட்டில் கோடு போட்டோம்தானே இந்த ஷோல்டரை நேராக இந்த கோடு போட்டுட்டு இப்படி போட்டுக்கிறோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ இந்த நடு இங்கேருந்து நம்ம ஒரு 40 சைஸில் ஒரு 1/2 இன்ச்சு உள்ளுக்கு தள்ளிட்டு இதில் நம்ம கர்வ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் கொடுத்துட்டு இப்படி வரும். இது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இந்த நடு பகுதியில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம குறைந்து எடுத்துருக்குறோம். அந்த இது பேக் இது நம்மளுக்கு தேவையில்லை. இங்கே ஷோல்டர்லேருந்து இவ்வளோ வரும். அடுத்தது மற்றது எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். அந்த எக்ஸஸ்ஸு இந்த சைடில் நம்ம இங்கே இவங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம லூஸ் ப்ளவுஸ் சரியாக இருக்குது எக்ஸாக்ட் அளவு. இந்த உப்பட்டிக்கும் இந்த ஒரு 1/2 இன்ச்சுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். அந்த முன்போடிக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு அப்படி விட்டுக்குங்க. அவ்வளோதான். அடுத்தது நம்ம பாருங்கள், நான் ஷோல்டர் தையலுக்குள்ள கோடை பிரிச்சுட்டேன். இப்போ இதிலேருந்து நம்ம மேலேருந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 4 நம்ம இந்த அஃபெக்ஸ் பாயிண்ட் பார்க்குறதுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் 4. அப்போ இந்த இடத்துல துணி விட்டுருந்தா அந்த 1/4 இன்ச்சை விட்டுட்டு மார்க் பண்ணுங்க. நம்ம துணி விடலை. அப்போ இந்த 4 இன்ச்சோட இங்கே ஒரு பிடிச்சி தைக்க 1/4 இன்ச்சு வேணும். அப்போ 4/4க்கு நான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா நீ பிடிச்ச தைச்சிட்டேன்னா தச்சு பார்த்த பிறகு கலந்து பார்த்தா 4 இருக்கணும். 4/4 விட்டுருக்குறேன். இப்போ 4/4 விட்டாச்சு. இது மேலே இந்த இடத்துல ஷோல்டர் நடு பாயிண்ட்ல இருந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணும்னா 13.3. நல்லா பார்த்துக்கிறோமே, நான் தையல் இடத்துலேருந்து வைக்கல, தையல் மார்க் பண்ணதுக்கு கீழே இருந்து தான் வைக்கிறேன். 13.3. அப்போ 13 இன்ச்சோட ஒரு 3 போடு வர்ற மாதிரி போட்டுக்கிறோங்க. இதில் தான் நம்மளுக்கு 3 உயரம் வரும். ப்ளவுஸ்க்கு பேண்ட் போட்டாச்சு. அடுத்தது இந்த இடத்துல இருந்து 10க்கு மார்க் பண்ணணும். மேலேருந்து 10க்கு மார்க் பண்ணணும். 10, 13 மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 கோடையும் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த 10 இன்ச்சையும் 13.3 கனெக்ட் பண்ணிட்டு இந்த 2 பக்கமும் கேப்பு. அதுக்கு நான் ஃபார்முலா வைஸ் பிரகாரம் நம்ம போட்டிருக்கிறோம். எவ்வளோ இன்டேக்னா 1.65 அந்த வர்றதை டிவைட் பண்ணணும். இதிலேருந்து இதை கழிக்கணும். அப்படி சிம்பிளாக உங்களுக்கு எடுக்கணும்னா இந்த இப்போ 3.3 இருக்கா, இதில் பாதி டேப்பை மடிச்சுட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டா நம்மளுக்கு அந்த 1.6 வந்துடும். அப்போ இந்த பக்கத்துக்கு 1.5 இன்ச்சோட ஒரு புள்ளியும், அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு 1.5 இன்ச்சோட ஒரு புள்ளியும் வச்சாச்சு. ரொம்ப ஈஸியான வேலை தான். இப்போ இது 2ஐயும் நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். இதுக்கு பிறகு இந்த கோட் போட்டுக்கணும். இந்த கோட்லேருந்து இப்போ இந்த புள்ளி இருக்குது தானே, இந்த புள்ளியை கிராஸை இங்கிட்ட கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி அந்த புள்ளியை இப்படி கிராஸை இங்கிட்ட கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு. நம்ம இதை இதோட நம்ம கனெக்ட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துடணும். அடுத்தது மறந்துடாமல் இதில் ஒரு 1/2 இன்ச்சு இல்லை ஒரு 1/4 இன்ச்சு கூட போதும். சப்போஸ் பிகினராக இருந்தால் நீங்கள் 1/2 இன்ச்சு பிடிச்சி தையலுக்கு விட்டுக்கிறங்க. இந்த புள்ளி வச்சுருக்கிறதெல்லாம் சீம் அலவன்ஸ் தையலுக்கு விட்டாச்சு. அவ்வளோதான். நம்ம தான் பட்டி தனியாக தானே எடுக்க போகிறோம், அதனால இது தேவையில்லை, எடுத்தாச்சு. அடுத்த டாட்டு இந்த எட்ஜ் இருக்குது, இந்த டாட்டோட எட்ஜு இதில் இருந்து 1.25 புள்ளி மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டு 2 பக்கமும் 1/4 இன்ச் 1/4 இன்ச் பிரகாரம் 1/2 இன்ச்சுக்கு ஒரு டாட். அடுத்தது இங்கே அதே ப்ராசர் டேப் வச்சு 1.5 இன்ச்சு கேப் போட்டுட்டு இங்கே இந்த பக்கத்து குவார்ட்டரும் இந்த பக்கத்து குவார்ட்டர் ஆக்கச்சில் வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த 3 டாட்டும் நம்ம போட்டாச்சு. இப்போ முன் பக்கத்துக்குள்ள அளவு மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம 11 இன்ச்சு ஒரிஜினல் அளவு, மேலே 44 செஸ்ட். அடுத்து அவங்க சொன்னது மிடில் செஸ்ட் 44. அப்போ மிடில் செஸ்டோட அப்பெக்ஸ் பாயிண்ட் எங்கே வருது, நம்ம இந்த 10 மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த 10 மார்க் பண்ணுற இடத்துல தான், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சு. இப்போ இந்த 10 மார்க் பண்ணுறதுக்கு நேரம் நீங்கள் கோட் போட்டுக்கிறோங்க. மிடில் செஸ்ட் மார்க் பண்ணுற நேரமாக நீங்கள் போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு
இந்த இடத்துல தான் நீங்கள் மிடில் செஸ்ட்டை மார்க் பண்ணணும். நாங்கள் இந்த 11 அவங்களுக்கு சரியாக வரும். 44 இந்த 11 மார்க் பண்ணியிருக்கிறோம். இதே சரியாக வரும். அவங்களுக்கு வந்து இப்போ இது வந்து நம்ம 40க்கு ஈசலோன்ஸ் கொடுத்து 11 வச்சுருக்கோம். இப்போ இந்த இங்கே 4 இன்ச்சு கூடியது ஒரு பக்கம் 1 இன்ச் பிரகாரம் 4 இன்ச்சு கூடிரும். அப்போ அது சரியாக நம்ம வந்து இதே அளவுக்கு வந்து கோடு போட்டு எடுத்துடலாம். ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம லூஸ் கொடுக்க தேவையில்லை. பஸ்ட் ரவுண்டுக்கு சுடிதாராக இருந்தால் மட்டும்தான் நம்ம இங்கே 1/2 இன்ச்சு கொடுக்கணும். அப்போ பாருங்கள் சரியாக நம்ம ஈசலோன்ஸ் சில பேர் வந்து ஈசலோன்ஸ் விட மாட்டாங்க. இப்போ 44 இன்ச்சுனா 10க்கே மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் கட் பண்ணிடுவாங்க. அப்படி செஞ்சால் மட்டும் நீங்கள் ஈசலோன்ஸ் விடாமல், அது ஒரு சிலருக்கு எப்படி செட் ஆகுதுன்னு தெரியாது. ஆனால் அது அப்படியே ரொம்ப ஃபிட்டோனாக இருக்கும். அப்படி செய்கிறவங்களுக்கு மட்டும் இங்கே 10ம் இங்கே 11 இன்ச்சு மார்க் பண்ணி நீங்கள் இப்படி கோடு போட்டு கனெக்ட் பண்ணி செய்யணும். இப்போ இது நம்மளுக்கு தேவையில்லை. அதனால நீங்கள் இந்த 11 இன்ச் மார்க் பண்ணியிருக்க தானே, இதை ஸ்ட்ரைட்டாக அட்டாச் பண்ணலையே இந்த பஸ்ட் ரவுண்டு இதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். அவ்வளோதான். இது நம்ம இந்த டாட்லாம் துவைச்ச பிறகு இந்த 10 இந்த இடத்துல வந்து செட் ஆயிரும். அப்போ உங்களுக்கு நம்ம இப்படி தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும் நேராகவே. அதுக்கு பிறகு தையலுக்கு இந்த 1/2 இன்ச்சு முன் பக்கத்துக்கு போயிடும். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும். இப்போ நான் கட் பண்ணுறேன். அவ்வளோதான் பாருங்கள். சரியாக எக்ஸாக்டாக நீங்கள் இந்த டாட் பிடிச்சது போக மீதமுள்ளதான் நம்ம பற்றி நம்ம வந்து அந்த எவ்வளோ துணிக்குள்ளே வெட்டலாம் அப்படின்னு நீங்கள் பார்ப்பே தானே துணி நம்மளை சரியாக இருக்கானா. இந்த உடம்போட மெஷர் 10 இன்ச்சு இருக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த 10 இன்ச்சுக்குள்ளே நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த அளவு துணி எடுத்துக்கிறோங்க. 4ஆக மடித்து போட்டுட்டு அடுத்து ஸ்லீவ் லென்த் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு லென்த் விட்டுக்கிறோங்க. இப்போ நான் வந்து ஒரு மேலே கீழே 1/2 இன்ச்சு போக ஒரு 8 இன்ச்சு ஸ்லீவ் வைக்கிறேன். அப்போ நம்ம 8 இன்ச்சுக்கு மேலே கோடு போட்டுக்கிடுவோம். இவ்வளோத்துக்குள்ளே தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இதில் 1/2 இன்ச்சு மேலே தையலுக்கு போயிடும். அதையும் மார்க் பண்ணிக்கிறோங்க. 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு அது நம்ம பிடிச்சி தைக்கிறத பொறுத்து போட்டுக்கிறோங்க. கீழேயும் 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும். இப்போ இவ்வளோ தான் எக்ஸாக்ட் ஸ்லீவு. இப்போ இந்த ஸ்லீவில் வந்து நம்ம டவுன் பண்ணணும். தையலுக்கு போன கூட விட்டுருங்க. இதில் இறங்கி நம்ம டவுன் பண்ணணும். நம்ம 40 10ஆல் டிவைட் பண்ணால் 4 வரும். அப்போ அந்த 4 பாம்பில் வஸ்பராரம் 4 வச்சுருக்கோம். அப்போ அந்த 4 நம்ம சரியாக கோடு போட்டுக்கலாம். அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு 40 10 வருது. 40 4ஆல் பிடிச்சோன்னா 10. அப்போ இந்த 10 இன்ச்சு இருக்குதானே, இந்த 10 இன்ச்சில் ஒரு 2 இன்ச்சை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலா வைஸ் போகிறாரா ஈஸியாக. அப்போ இதை 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறத இந்த நடுக்கோட்டில் பைசப் ஃபார்முலா வந்து 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறங்க. இதுக்கு ஃபார்முலா இருக்குது. செஸ்ட்டை வந்து 5ஆல் பிரிச்சுட்டு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். அது நம்மளுக்கு தேவையில்லை. உங்களுக்கு ஈஸியாக இந்த 10ல் 2 கழிச்சோம்னா 8 வரும். சரியா? 8 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறங்க. இந்த 8ல் 1 கழிச்சுன்னா 7 தான் அடியாக்கெல்லாம் வரும். உங்களுக்கு நீங்கள் அடியாக்கலும் சரி நீங்கள் 8 இன்ச்சு அடியாக்கெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. அப்போ ஒருவேளை ஒரு சிலருக்கு கூட வரலாம். அப்போ இந்த இடத்துல நான் 1 இன்ச்சு அவங்களுக்கு அந்த மேலே உள்ள 8க்கே அகலம் வருது போல். அப்போ நீங்கள் ஆனால் சாதாரணமாக யூஸ்வலாக இப்படி தான் வரும் ஸ்லீவ் இந்த சைஸ்க்கு 40 சைஸ்க்கு. இப்போ அவங்களுக்கு அதே அளவு வர்றதுனால அந்த மேலே உள்ள கோடை வந்து நம்ம மேலேயே அப்படியே போட்டுக்கிறோம். 16 சொல்லியிருக்காங்க. இப்போ 8 அவ்வளோதான். இப்போ இதில் தான் நீங்கள் அடியாக்கெல்லாம் 8 இன்ச்சுக்கு போட்டாச்சு. அடுத்தது இப்போ இந்த மேலேருந்து மேல் கோடு நம்ம தையல் விட்டுருக்கோம். இந்த கோடுலேருந்து இதையும் இந்த புள்ளியையும் கனெக்ட் பண்ணி வைப்போம். அவ்வளோதான், கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இங்கே வச்சப்போ 8 இந்த 8 இன்ச்சு வச்சுருக்குறோம். இதில் ஒரு நடுப்புள்ளி 4 மிட் பாயிண்ட் பார்த்துக்கிறேங்க. நடுப்புள்ளி பார்த்துட்டு இதை ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. போட்டுட்டு இந்த பக்கத்துக்கு ஒரு 1/2 இன்ச் அந்த நடுக்கோட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சும் இங்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சும் வச்சுக்கிறேங்க. அதே மாதிரி இந்த மிட் பாயிண்ட் இருக்குது, இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த 2 மிட் பாயிண்ட்டுக்கும் புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளி வச்சுட்டு இப்போ இந்த புள்ளி இருக்குதானே, இந்த புள்ளி வர்ற மட்டும் இந்த இடத்துல அப்போ மேலேருந்து அப்படியே கொண்டாந்து இந்த புள்ளியை டச் ஆகிற மாதிரி
டச் ஆகிற மாதிரி கொண்டாந்து அப்படியே கீழே அந்த புள்ளியோட வந்து கனெக்ட் பண்ணிட்டுருங்க. அவ்வளோதான். அடுத்தது இதில் ஒரு 1/4 இன்ச் இப்போ இந்த மேலே இருக்குதானே, இதிலேருந்து இப்படியே இந்த புள்ளியிலே வந்து அதே மேலேருந்து வந்து இந்த புள்ளியோடு இறங்கி அவ்வளோதான். அப்புறம் இல்லைன்னா உங்களுக்கு இந்த கர்வ் வரைய முடியலைன்னா நம்ம ஆர்ம் ஸ்கேல் நான் ஏன் வச்சு காட்டலைன்னா, சப்போஸ் எல்லார்ட்ட இல்லைன்னா அது போட முடியாது. இப்படி போட்டாச்சு. அடுத்தது இந்த பக்கம் திருப்பிட்டு இதோட கனெக்ட் பண்ணிட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இதை கனெக்ட் பண்ணிட்டுருவோம். அவ்வளோயா. இப்போ இதுக்கு பிறகு நீங்கள் இந்த இவ்வளோ இருக்குல்ல நம்மளுக்கு, இதில் உங்களுக்கு எவ்வளோ 1.5 இன்ச்சு தையல் போட்டுட்டு கீழேன்னா அதையும் 1.5 இன்ச்சு தையலுக்கு போட்டுக்கிடணும். அப்போ இது வந்து ஃப்ரண்ட் பட்டு ஸ்லீவ், அது வந்து பேக் பட்டு. இவ்வளோ தான் ஸ்லீவ். இப்போ இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரூம் ஸ்பேஸ்க்குள்ளே தான் வரும். இப்போ இது 7.5 தான் ஃபார்முலா வைஸ். சப்போஸ் இதே 40 சைஸ்காரவங்களுக்கு நீங்கள் 6.25 கூட இந்த 7 வராமல் 6.25 6 அவ்வளோ கூட வரலாம், குறைஞ்சிட்டு போகலாம். அது நம்மளோட உடம்போட இதை பொறுத்து. அடுத்தது இவங்களுக்கு 8 இன்ச் இருக்கிறனால நான் நேராகவே கோடு போட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ இது நீங்கள் துணியில் கட் பண்ணல டபுளாக போட்டு இதை வெட்டிட்டு முன்பகுதி மட்டும் இப்படி மேலேருந்து அதே இடத்துல வந்து இந்த இடத்த இப்படி குறைஞ்சிடணும். அவ்வளோதான். இந்த இடத்த குறைச்சிடணும். நீங்கள் குறைச்சா மட்டும்தான் அந்த ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு அழகாக இருக்கும். அடுத்தது பட்டி. பட்டி எப்படி எடுக்கணும்னு சொன்னால், நம்ம ஃபஸ்ட்டு உடம்பு 40 4 பிரிச்சோன்னா 10 போக 40. அப்போ அந்த 10 இன்ச்சு அகலம் வேணும். அடுத்தது உயரம் எவ்வளோ தூரம் வேணும்னா, நம்ம அந்த 10 இருக்குது தானே, அதை 2ஆக பிரிச்சுக்கிறோங்க டிவைட் பண்ணி. அதாவது உடம்பு செஸ்ட்டு இதை வந்து யோப்பட்டிக்கு வந்து 1/2 பிரித்தோம்னா 5 இன்ச்சு வேணும். அப்போ 10 இன்ச்சு அகலம் 5 இன்ச்சு தேரத்தில் ஒரு துணி எடுத்துருங்க. அவ்வளோதான். பட்டி பீஸ்க்கு நான் உடம்போட அகலம் 10 இன்ச்சு எடுத்துட்டு இதில் வந்து ஒரு அந்த 10ல் பாதி 5க்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஃபைனலாக தச்சு முடித்த பிறகு இந்த டாட்டை பிடிச்சிட்டு இந்த பட்டி டபுளாக போட்டு எடுத்துக்கிறேங்க. எடுத்துட்டு இதை வச்சு பாருங்கள். வச்சுட்டு இந்த ஷேப் கொடுக்கணும் தானே, நம்ம அந்த ஷேப் கொடுத்துட்டு உள்ளுக்கு இறக்கணும். இப்படி வச்சுருங்க. அந்த துணி மேலே தச்சு முடித்த பிறகு வச்சுட்டு இந்த பேக் பார்ட்டையும் வச்சுட்டு இது எவ்வளோ தூரத்துக்குள்ளே வருதுன்னு பாருங்கள். இந்த மேல் பார்ட் வந்து இது இந்த பக்கம் சுருங்கிடும். 1 இன்ச்சு போயிடும். 1 இன்ச்சு போனோன்னே இது எவ்வளோ இருக்குன்னு சொன்னோம்னா, இப்போ 7 இன்ச்சு இருக்கு, 6 வரும் இந்த பக்கம். அப்போ 6 இந்த இடத்துல சரியாக வரும். அப்போ நம்மளுக்கு இங்கே எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்க்கணும். தச்சு முடித்த பிறகு இங்கே வந்து 9 இருக்குது. அப்போ அந்த 9ல் 6 நம்ம போயிடுச்சுன்னா மீதம் இதுலேயும் 9ல் 1 இன்ச்சு தையலுக்கு போயிடும். கீழே 1 இன்ச்சு மேலே 1 இன்ச்சு போயிட்டா 8 தான் இருக்கும். அப்போ 8ம் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 6 வரும். அப்போ 2 இன்ச்சு தான் நம்மளுக்கு பட்டு தேவைப்படும். நீங்கள் இதை 2ஆக இந்த மடிச்சுட்டு இந்த ஷேப்பை கொண்டாந்து இதில் வச்சு இந்த டாட்டை தச்ச பிறகு இந்த ஷேப்பை வச்சுட்டு இந்த பக்கத்துக்கு 2 இன்ச்சு மார்க் பண்ணணும். அதாவது இந்த பக்கம் தையலுக்கு போயிடும். எல்லாம் போன பிறகு சரியாக இங்கே 2 இன்ச்சும் இந்த பக்கத்துக்கு வந்து ஒரு 2.5 இன்ச்சும் வச்சு நம்ம பட்டி தைச்சோம்னா சரியாக வரும். இல்லை இந்த பக்கத்துக்கு 3 கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம பட்டி மார்க் பண்ணி வெட்டையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே ப்ளவுஸில் நம்ம வெட்டுற அளவோட எக்ஸஸாக ஒரு 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கொடுத்துட்டு நீங்கள் பட்டி பீஸ் வெட்டினா சரியாக அழகாக ப்ளவுஸில் வந்து செட் ஆகிரும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு பெரிய துணியாகவே எடுத்துருக்கேன். நீங்கள் தச்சு முடித்த பிறகு இதை வந்து அழகாக அந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணி பொருத்தணும். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப ஈஸியான முறையில் வந்து உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி காமிச்சிருக்கிறேன். நீங்கள் கொடுத்த அளவுக்கு இன்னும் 2 பேர் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் மெதுவாக நான் செஞ்சு காட்டுறேன், எல்லாருக்கும் காட்டுறேன். இப்போ இது வந்து நீங்கள் இதே மாதிரி அளவு மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு போட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சோஃபியா டெய்லரிங் தமிழ் சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த பிளாக் வேணும்னு சொன்னால் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அதில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதில் போய் இந்த ஃபோட்டோவை நீங்கள் எடுத்துக்கிறங்க. இல்லைன்னு சொன்னால் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் நான் போடுறேன். தேங்க்யூ.